அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இதுவரையும் ஒரு 3 கிளாஸ் பார்த்துருப்போம். அது முதல் தொகாநிலை தொடர்கள் பார்த்தோம். தொகாநிலை தொடர்களில் 1 வேர்டு 2 மார்க் எப்படி வரும், உள்வினா எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். அடுத்த இதில் நம்ம வடிவமும் ஒரு காட்சியை கண்டு கவினூர் ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தேன். அடுத்து வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் பார்த்தோம். அதில் ஒரு அணி பார்த்தோம். அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடும் அதில் நம்ம 9th படிச்சுட்டு வரோம். அப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து என்னென்ன அணி நம்ம படிச்சிருக்கோம் அந்த அணியை திரும்ப படிங்க. அழகிட்டு வாய்ப்பாடு ஒரு குறள் எழுதி அழகிட்டு வாய்ப்பாடை பிரித்து பாருங்கள். பிரிக்கும் போது அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் நம்ம நேரடியாக தொடங்கும் போது நீங்கள் அதில் என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இயல் 2ல் புத்தக பயிற்சிகள் பலவுள் தெரிகவும் 2 மதிப்பெண் வினாக்கள். இது ரெண்டையும் இன்றைக்கி ஒரு 15 மதிப்பெண்க்கு பார்க்க போகிறோம். இந்த 15 மதிப்பெண்க்கு முதல் பலவுள் தெரிகளை 5 மதிப்பெண் 1 மதிப்பெண் வினா. முதல் நம்ம இந்த புத்தக பயிற்சி பேஜ் நம்பர் 39 பக்கம் எண் பேஜ் நம்பர் 37 இருக்குது. புக்கு கையில் இருந்தால் புக்கு எடுத்துக்குங்க. ஏன்னா நான் அப்படியே கொஷினை ஷார்ட்டாக அப்படியே படிச்சுட்டே போய்ட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை மட்டும் பண்ணிகிட்டே வருவேன். அதனால் புக்கு கையில் வச்சு கூட நீங்கள் கவனிங்க. முதல் கேள்வி பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்களை குறிப்பன எவை? பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் பரிபாடல் பாடல் பார்த்துருப்போம். அதில் விசும்புன்னா என்னது, இசைன்னா என்னது அப்படின்றத நம்ம அங்கே சொல்லியிருப்போம். விசும்பில் இசைல்னு என்னன்னாக்க, விசும்புன்னா வானத்தையும், விசும்பில் அப்படின்னா வானத்தையும், இசைன்னா பேரொளியையும், இசைன்னா பேரொளியையும் என ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும். விசும்பில் இசையில், விசும்பில்னா வானத்தையும், இசையில்னா பேரொளியையும் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷனில் வானத்தையும் பாட்டையும், அடுத்து வான்வெளியில் பேரொளியில், வானத்தையும் பூமியையும். 4th ஆப்ஷன் ஈல தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வானத்தையும் பேரொளியையும். இங்கே நம்ம புக் பேக் சைடில் இருக்கிற மாதிரியே ஆப்ஷன் ஈலே கொடுப்பாங்கன்றதை நம்ம பப்ளிக் எக்ஸாமில் பார்க்கக்கூடாது. இதை நம்ம ஆப்ஷன்லேயே கூட கொடுத்துருவாங்க. அதனால் தெளிவாக நம்ம விசும்பில்னா வானத்தை, இசைனாக்க பேரொளி அப்படின்ற கான்செப்டை கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாக்க 1 வேர்டு நம்ம அழகாக எழுதிடலாம். விசும்பில்னா என்னது, வானத்தை குறிக்கும். இசைன்னா என்னது, பேரொளியை. அப்போ விசும்பில்னா வானத்தையும் பேரொளியையும் குறிக்கும். 1 வேர்டு கொஷினில் முதல் வினா ஈஸியாக ஆப்ஷன் நம்மளுக்கு எப்படினாலும் மாற்றி கொடுக்கலாம். புத்தகத்தில் இருக்கிற ஆப்ஷனில் தான் வருன்றது கிடையாது. இப்போ இருக்கிற ஆப்ஷனை நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ஒன்று, இது கொஞ்சம் பெருசாக 3 செய்திகள் கொடுத்துருக்காங்க. காற்று லெசனில் பார்த்துருக்கோம். காற்று லெசன் நடத்தும் போதே ஒவ்வொரு செய்தி என்னன்றதை அங்கே தெளிவாக சொல்லிவிட்டு, இது புக் பேக் சைடில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்றதையும் நான் கிளாஸ் எடுக்கும் போது சொல்லியிருக்கேன். இப்போ அதில் என்னென்ன செய்தி சொல்லியிருக்காங்க. முதல் செய்தி 1, 2வது 1 வேர்டு செய்தி 1 ஷார்ட்டாக எழுதிடுறேன். நீங்கள் புத்தகம் கையில் இருந்தால் முழுமையாக படிங்க. செய்தி 1ல் காற்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 காற்று தினமாக கொண்டாடுகிறோம். காற்று தினம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, காற்று சொல்லுது. ஆமாம், ஒவ்வொரு வருடமும் ஜூன் 15 காற்று தினமாக கொண்டாடுகிறது. காற்று என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் என்னை கொண்டாடுனீங்கன்னா தான் நான் மாசுபடாமல் உங்களுக்கு நல்ல தூய காற்றை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நம்ம பாடப்பகுதியில் லெசனில் படிக்கும்போது சொல்லியிருக்கோம். ஆனால் உலக காற்று நாள் உலக காற்று தினம் என்று அப்படின்னு கேட்டாக்க ஜூன் 15 ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 காற்று நாளாக நம்ம கொண்டாடி வருகிறோம். 2வது செய்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் செய்தி 2 காற்றாலை மின் உற்பத்தியில்
காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்ன படிச்சிருக்கோம் நம்ம லெசனில்? தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது காற்றாலை மின் உற்பத்தியில்? முதல் இடத்துல இருக்குது. அப்போ இங்கே வந்து செய்தி 1 சரி, நமக்கு செய்தி 2 தவறு அப்படின்றத கொஷின் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கணும். கொஷின் படிக்கும் போதே ஃபஸ்ட்டு வினா வந்து செய்தி 1ல் ஜூன் 15 காற்று தினமாக கொண்டாடுகிறோம். சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம். 2ஆம் இடம் இல்லை, முதல் இடம் பெற்றிருக்கு நம்ம தமிழ்நாடு. அப்போ இந்த இடம் தவறு அப்படின்றத அங்கேயே கண்டுபிடிச்சிருவோம். இன்னொன்று நமக்கு கொடுத்துருக்காங்க செய்தி 3. செய்தி 3 இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக தருகிறேன். 70 விழுக்காடு காற்ற செய்தி 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70%, அதாவது 70 விழுக்காடு வந்து தென்மேற்கு பருவக்காற்றாக தருகிறேன் அப்படின்னு சொல்லுது. தென்மேற்கு பருவக்காற்றாக நான் தருகிறேன்னு சொல்லி காற்று சொல்லுது. கரெக்டு. இது வந்து நம்ம பாடப்பகுதிக்குள்ளே படித்தது தான். 70 விழுக்காடு தான் தென்மேற்கு காற்றாக நமக்கு கொடுக்கிறது. எங்கே இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் தென்மேற்கு பருவக்காற்று 70% நமக்கு கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இதுவும் சரி. கீழே நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பாரு. ஆப்ஷனில் செய்தி 1 மட்டும் சரி. 3 செய்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 செய்தியில் 1ம் சரி 3ம் சரி. ஆனால் முதல் ஆப்ஷனில் 1 மட்டும் சரின்னு இருக்காங்க. அந்த இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்து செய்தி 1ம் 2ம் சரின்னு சொல்கிறாங்க. தவறு. ஏன்னா 2வது வந்து தவறு. 2ஆம் இடம் கிடையாது தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம். அடுத்து 3வது வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? செய்தி 3 மட்டும் சரி. செய்தி 3 சரி, ஆனால் அதோட இன்னொரு செய்தியும் சரியாக இருக்குது. அதனால் அந்த ஆப்ஷனையும் நம்ம எடுக்கக்கூடாது. 4வதாக கொடுத்துருக்காங்க செய்தி. இப்போ இந்த ஆப்ஷனும் ஆப்ஷனில் தான் இருக்குது. செய்தி 1 3 சரி. 1 3ம் சரி. முதல் செய்தியும் 3ஆம் இதுவும் சரி. இதுவே எக்ஸாமில் வந்து நமக்கு வேறு மாதிரி கேட்டிருக்கலாம். முதல் செய்தி சரியாக கொடுத்துருக்கலாம். தென்மேற்கு பருவக்காற்றுனால மழை வந்து 70% நம்ம இந்தியாவுக்கு கிடைக்குதுன்றதை 2வது செய்தியிலே கூட கொடுத்துருக்கலாம். அடுத்து 3வது செய்தியில் வேணால் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் 3வது செய்தி தவறாக கொடுத்துருக்கலாம். அப்போ இதை 3ஐயும் சரியாக படிச்சுட்டு எது சரியான பதிலோ அதுக்குண்டான ஆப்ஷனை எடுத்து தான் நம்ம எழுதணும். இல்லை நம்ம புத்தகத்தில் இப்படி தானே படித்தோன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கக்கூடாது. கேள்வியை நல்லா உள்வாங்கி அதில் சரியானது எதுவோ அந்த சரியான ஆப்ஷனை எடுத்து நம்ம எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ முதல் வந்து பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் வானத்தையும் பேரொளியையும். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தி 1 2 3 3 செய்தி கொடுத்துருக்காங்க. அந்த 3 செய்தியில் முதல் செய்தியும் 3ஆம் செய்தியும் சரியானது அப்படின்றத நம்ம பாடம் படிக்கும் போதே பார்த்தோம். இப்போ 3வது வினா. இந்த 2 இப்போ கவனிச்சிங்கனாவே இந்த வகுப்பை கவனிக்கும் போதே என்ன செய்யலாம்? நீங்கள் இந்த 1 வேர்டு கொஸ்டின் எப்போ எந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பொறுத்துக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக அப்படின்றது. அது பொறுத்துகவாக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக இதுவும் நம்ம காற்று லெசனில் படிக்கும் போதே பொறுத்துகவா கேட்டிருக்காங்க. நம்ம புக் பேக் சைடு கொஸ்டின் கிளாஸ் எடுக்கும் போது சொல்லியிருப்பேன். என்னென்னன்றதை பார்க்கலாம். வந்து கொண்டல். என்ன கொடுத்துருக்காங்க? கோடை வாடை தென்றல். கோடை. வாடை. வந்து வாடை. தென்றல். இதுக்கு ஆப்ஷன் வந்து நேராக ஆன்சர் கொடுக்காம வெவ்வேறு ஆன்சர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. மேற்கு தெற்கு மேற்கு தெற்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு. இப்போ இங்கே 1 வேர்டாக படிக்கிறோம். இதை
இதுவே வந்து 2 மார்க் கொஸ்டினாகவும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும்போது திசைகளை பொறுத்து எவ்வாறு வந்து காற்று கொண்டாடப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 5வது வினாவாக கேட்டிருக்குவாங்க. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினர்? வீசுகின்ற திசையை கொண்டு எவ்வாறு காற்றுக்கெல்லாம் பெயர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின்லேயும் இது வந்திருக்கு நமக்கு. இது 1 வேர்ட்லேயே நம்ம இங்கே படிச்சிடுறோம். 1 வேர்ட்லன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்னா இந்த பொறுத்துக்கு கொடுக்காத நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்மளே எழுதணும். இப்போ இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கொண்டல் காற்று அப்படின்னா என்னது? கொண்டல் எந்த பகுதியிலேருந்து வருது? எந்த திசையிலேருந்து? கிழக்கு திசை. கொண்டல் கிழக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன். கோடை மேற்கு, இது செகண்ட் ஒன். வாடை வடக்கு, தேர்ட் ஒன். தென்றல் தெற்கு. தென்றல் காற்று எந்த பக்கம் வீசு, எந்த திசையிலேருந்து வீசுது? தெற்கு திசை. இந்த மாதிரி வந்து சரியான நம்பர் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா? ஆளை வந்து ஃபஸ்ட் ஆன்சர் எங்கே இருக்குது? தேர்ட் ஒன்னில் இருக்குது. அப்போ 3 1. மூன்றாவதுக்கு எங்கே இருக்கு? 4. நான்காவதுக்கு 2. 3 4 3 1 4 2 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 3 1 4 2 ஆப்ஷனில் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம மாற்றி கேட்டிருந்தாலும் ஆப்ஷன் எதில் இருக்குன்றதை கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். கொண்டல் காற்று எங்கேருந்து வருது? கிழக்கு திசையிலேருந்து வருது. கோடை காற்று எங்கேருந்து வருது? மேற்கு திசையிலேருந்து வருது. வாடை காற்று எங்கேருந்து வருது? வடக்கு திசையிலேருந்து வருது. தென்றல் காற்று எங்கேருந்து வருது? தெற்கு திசையிலேருந்து வருது. இதுவே 2 மதிப்பெண் வினாலி நம்மளுக்கு 5வது வினாவாக கொடுத்துருக்காங்க. புத்தக பயிற்சிக்கு பேக் சைடு அதுவும் இப்போ 2 மதிப்பெண் வினாவும் நான் ரிவிஷன் கொடுக்க தான் போகிறேன். இது 3வது பொறுத்துகளை கேட்கும் போது ஆப்ஷனை கரெக்டாக எழுதி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ அந்த 2 மார்க் கொஸ்டின் எழுதும் போது டைரெக்டாக எழுதுவோம். கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை சரியாக எழுதணும். அது 5வது கேள்வியாக நமக்கு இருக்குது. தேர்ட் ஒன் வந்து பொறுத்தி அதனுடைய ஆப்ஷன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4th ஒன் மகிழுந்து வருமா? இது எங்கே பார்த்தோம்? நம்ம முதல் வகுப்பு தொகாநிலை தொடர்கள் எடுத்தனா, தொகாநிலை தொடர்களில் பேருந்து வருமா மகிழுந்து வருமா அப்படின்னு சொல்லியிருந்தனா, மகிழுந்து வருமா வினா பயனில்லை. மகிழுந்து வருமானது என்னது? வினா பயனில்லை. அப்போ மகிழுந்து வருமானது ஒரு பயனிலை எழுவாயை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்ன தொடர்? எழுவாய் தொடர். என்ன தொடர்? எழுவாய் தொடர். எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் எத்தனாவது ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன். நீ ஆன்சர் மகிழ்ந்து வருமானது ஆன்சர் என்னது? எழுவாய் தொடர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? நம்ம புக்கில் தான் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம கொஷின் பேப்பரில் மாற்றி மாற்றி ஆப்ஷன் கேட்கும் போதும் மகிழ்ந்து வருமானா எழுவாய் தொடர் அப்படின்ற ஆன்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா மாணவர்களே? நம்ம ஆன்சரை தான் வந்து சரியா வினாக்கேற்ற விடை என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் எல்லாம் வந்து நம்ம எதில் இருக்கோ அதை எடுத்து போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அறிஞருக்கு நூல். இதுவும் தொகாநிலை தொடர்கள் இருக்கிற ஒரு கேள்வி தான். அறிஞருக்கு நூல். நூல் அறிஞரது நூல். இது என்ன உருபு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உருபு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உருபு அன்றைக்கி நடத்தினா நான் ஐ, ஆல், கு, அது, கண், இன் அப்படின்றதெல்லாம் என்னென்ன வேற்றுமைன்னு அப்படியே வந்து சரியாக சொல்லணும் தான். இங்கே வந்து கூன்றது வந்து 4ஆம் வேற்றுமையும் அதுன்ற 6ஆம் வேற்றுமையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னதுக்கு வந்திருக்கோம்? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு 2த்தில் சேர்ந்து வெளிப்படையாக காட்டுது. தொகாநிலை தொடர்களில் உருபு வந்து வெளிப்படையாக காட்டும் அப்படின்றத நம்ம வகுப்பில் பார்த்துருப்போம். ஆப்ஷனில் வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு.
புரிஞ்சுதா? 5 வினாக்களுக்கும் இப்போ 1 மார்க்கு வினாவே வந்து நீ உள்வாங்கி படித்து அதனுடைய விடையை தெரிந்து எழுதும்போது எந்த எக்ஸாமுக்கு வந்தாலும் இந்த கேள்விக்கான பதிலை உன்னால் சரியாக எழுத முடியும். நம்ம சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணி மக்கர் பண்ணி படித்தோம்னா நம்ம அப்போ படித்ததை அப்போ மறந்துட்டு மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுவோம், எக்ஸாம் அப்போ ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். எப்பவுமே அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னாக்க வினாவை உள்வாங்கி அதற்குரிய விடையை சரியாக நம்ம எழுதிட்டாக்கா அது எந்த ஆப்ஷனில் இருந்தாலும் அந்த ஆப்ஷனை போட்டு எழுதலாம். இப்போ ஆப்ஷனில் தான் இங்கே வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் இது ஈல கொடுத்துட்டு இருந்தா அப்போ ஆளை என்ன இருக்குமோ அதை எடுத்து எழுதுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு வினாவை உள்வாங்கி அதுக்கப்புறம் நம்ம விடையை சரியாக கொடுக்கணும். புரிஞ்சுதா மாணவர்களே? 5 வினாக்கள் பல உள் தெரிக 5 மதிப்பெண் இப்போ உனக்கு 2ஆம் இயல்லேருந்து உன்னுடைய கையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது ரோம் லெட்டரில் குருவினாவும் நம்ம பார்த்துடலாம். இப்போது இது எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உன்னுடைய தமிழ் நோட்டு தனியாக போட சொல்லியிருக்கேன். அந்த நோட்டில் வந்து வினா எழுதி விடை அழகாக எழுதி நீங்கள் வகுப்புக்கு வரும்போதே என்னிடம் எடுத்துகிட்டு வந்து கரெக்ஷன் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த விடுமுறை நாளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 2 இயல்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 2 இயல்கள் வந்து நல்லா வர்ற அத்தனை கேள்விகளுக்கும் நல்ல மதிப்பெண் வாங்கலாம். இது உங்களுக்கு பொன்னான நேரம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா 2 இயலில் இருக்கிறத அருமையாக எழுதிட்டு போயிடலாம். நம்மளுக்கு குருவினா பேஜ் நம்பர் 37, 38 2 பேஜில் இருக்குது. அந்த குருவினா ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணுறேன். புத்தகம் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கொஷினை உள்வாங்கி கொஷினை நல்லா எழுதின பின்னாடி ஆன்சர் பண்ணுங்கள். முதல் குருவினால என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு உயிர் காற்று. நமக்கு உயிர் எது? காற்று தான். காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ நமக்கு உயிர் காற்று. காற்றுக்கு வரம் எதுனாக்கா மரம். அந்த மரம் வளர்த்தாதான் நமக்கு மழையும் கொடுக்கும். அந்த மரத்தினால நம்மளுக்கு தூய்மையான ஆக்சிஜன் காற்றும் கிடைக்கும். அதனால் காற்றுக்கு வரம் மரம். மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். மரங்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம வெட்டக்கூடாது. நிறைய மரங்களை நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காற்று லெசன் எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது போன்ற வந்து உலக காற்று நாள் விழிப்புணர்வை 2 முழக்கத்தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன முழக்கத்தொடர் கொடுக்கலாம்? மரங்களை நடுவோம். விடை என்ன எழுதலாம்? மரங்களை நடுவோம். இது வந்து ஜென்ரலாக எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். நீ உலக காற்று விழிப்புணர்வுக்கு நீயா ஏதாவது வந்து ஒரு 2 விழிப்புணர்வு தொடரை எழுதலாம். காற்று மாசை தடுப்போம், மரங்களை நடுவோம், காற்று மாசை தடுப்போம். தனி போக்குவரத்தை தவிர்ப்போம். தனி போக்குவரத்தை தவிர்ப்போம்னா என்னது? தனித்தனியாக நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து கார்களை பயன்படுத்துறது, வண்டி பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாக்கா அவ்வளோ நம்மளுக்கு காற்று வந்து மாசுபடாது. அதனால் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஜென்ரலாக ஈஸியாக நீ கூட எழுதலாம். நல்லா கவனிங்க. 2 முழக்கத்தொடர் கேட்டிருக்காங்க. அவங்க 2 முழக்கத்தொடர் கொடுத்துட்டு அது போல் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மரங்களை நடுவோம், காற்று மாசை தடுப்போம், தனி போக்குவரத்தை தவிர்ப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கன்னா 2 மதிப்பெண். முதல் கேள்வியோடைய விடை வந்து ஈஸியானது. நீங்கள் ஜென்ரலாக கூட எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது என்றானது. அடுக்கு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், மாணவர்களே எழுது அப்படின்னு சொன்னாலும் பொருள் தருதா? எழுது அப்படின்ற அடுக்கு தொடர எழுது
எழுது எழுது, வேகமாக எழுது, விரைவாக எழுது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால் விரைவு காரணமாக எழுது எழுது என அடுக்கு தொடர் ஆயிற்று. அதே போல் சிரித்து பேசினார், சிரித்து பேசினார், இது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும் அப்படின்னாக்க, மகிழ்ச்சியின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார். சிரித்து அப்படின்னாலும் நம்மளுக்கு பொருள் தரும். அடுக்கு தொடரானது பிரித்தால் பொருள் தரும், அடுக்கி வந்தாலும் பொருள் தரும். அப்போ சிரித்துன்றது சிரித்து சிரித்து பேசினார், சிரித்து சிரித்து பேசினார். எதனால? மகிழ்ச்சியின் காரணமாக. ஒரு மகிழ்ச்சி இருந்தால் தான் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. மகிழ்ச்சியின் காரணமாக. இங்கே விரைவு காரணமாக எழுது எழுது என அடுக்கு தொடரானது. இங்கே மகிழ்ச்சியின் காரணமாக, மகிழ்ச்சியின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார். இதை எழுதுனா நம்மளுக்கு 2 மதிப்பெண். வினால உனக்கு முழுமையாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எழுத வேண்டியான விடை என்னன்னாக்க, சிரித்து சிரித்து பேசினார் என்னது? விரைவு மகிழ்ச்சியின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார்ன்றது மகிழ்ச்சியின் காரணமாக அடுக்கு தொடர் ஆயிற்று. எழுதலாம் இல்லை மாணவர்களே? இந்த விடையை எழுதுனாக்க இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. மீது எல்லாம் வந்து வினாலே இருக்குது. இதை எழுதுனீங்கன்னா 2 மதிப்பெண் உங்களுக்கு. இதை எழுதுனா 2 மதிப்பெண். எழுது என்பது எழுது எழுது என விரைவு காரணமாக அடுக்கு தொடரானது. சிரித்து என்பது மகிழ்ச்சியின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு மகிழ்ச்சியின் காரணமாக அடுக்கு தொடர் ஆயிற்று. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் தொகாநிலை தொடர். உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருப்பேன். 3வது விடை கட்டுரை படித்தன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கட்டுரை படித்த, வேற்றுமை உருபை சேர்த்து எழுதுக. கட்டுரை படித்த வேற்றுமை உருபு சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்டுரை படித்தக்கு என்ன வேற்றுமை உருபு சேர்ப்ப? கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல என்ன சேர்க்கணும்னு சொன்ன விடை கட்டுரையை படித்த. ஐன்ற வேற்றுமை உருபை சேர்க்கணும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. கட்டுரையை படித்த. அவ்வளோதான். இந்த ஒரே ஐ சவுண்டு இட்டு எழுதினவே ஐ விரிவடையும் போது மெய்யெழுத்து மிகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கட்டுரையை படித்த அப்படின்னு வந்துடுச்சுனாவே உனக்கு 2 மதிப்பெண். இல்லைன்னா என்ன செய்யலாம்? பிரபஞ்சன் எழுதிய கட்டுரையை படித்தேன். அடுத்து பாவனாரின் சொல்வளம் கட்டுரையை படித்தேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து சென்டென்ஸ்லையும் எழுதலாம். இல்லை இவங்க வேற்றுமை உருபு சேர்த்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாக்கா, உனக்கு வேற்றுமை உருபு சேர்க்க தெரியுதான்னாக்க ஐன்ற ஓசையை சேர்த்து எழுதுகிற. 2ஆம் வேற்றுமை ஐ சேர்த்து எழுதுனா இதுக்கு 2 மதிப்பெண். ஈஸியாக வாங்கலாமா? இதில் எல்லாம் மார்க்கணுமா? சரி, இதெல்லாம் வந்து நோட்டில் எழுதிட்டே வரணும். 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண்ணெல்லாம் வந்து எழுதிட்டே வாங்க. அடுத்து 4வது விடை. 4வது வந்து மேகம்ன்ற ஒரு நம்ம கவிதை பேழையில் மேகம் அப்படின்றத பார்த்தோம். மேகம் லெசனில் வந்து மென்மையான மேகங்கள் துணிச்சலாலும் கருணையாலும் வானில் செய்யும் நிகழ்வுகள். மேகம் வந்து தன் துணிச்சலாலும் கருணையாலும் வானில் செய்யும் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மேகம் லெசன்ல இருந்து. என்னென்ன செய்து நமக்கு? மேகமானது சூரியனை மறைக்கும். சூரியனை யாராலையும் மறைக்க முடியாது. ஆனால் மேகம் போய் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஏன்னா மேகம் அப்படியே தவழ்ந்து போகும்போது சூரியனை மறைக்கும். தவழ்ந்து செல்லும் போது சூரியனை மறைக்கிற நேரத்தில் நமக்கு கொஞ்ச நேரம் நிழல் கிடைக்கும். எல்லாருக்குமே நிழல் கிடைக்கும். அப்போ அது வானில் செய்கிற அதிசயத்தில் ஒன்று, சூரியனை மறைக்கும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தாகம் தீர்க்கும். தாகத்தை தீர்க்கதா? அது மழையாக பொழியும் போது என்ன செய்யும்? நமக்கு தாகம் தீர்க்கும். மேகமானது தாகத்தை தீர்க்கும். இதெல்லாம் பாடல் அடிகளில் வர்ற லைன் தான். அதை வந்து நம்ம சுருக்கமாக 2 மார்க் கொஷின் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மலை மீது நடைபயிலும். மலை மீது நடைபயிலும்.
மலை மீது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மூணார் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அந்த மலை மீது அப்படியே கீழே தாழ்ந்த இடத்துல வந்து அந்த மேகங்கள் என்ன செய்யும், தவழ்ந்து போகும், நடை பயிலும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானத்தில் மிதக்கும். அதே தான், வானத்தில் மிதந்து செல்லும், வானத்தில் மிதக்கும். மேகம் தன் துணிச்சலாலும் கருணையாலும் வானில் செய்யும் செயல்கள் என்னன்னாக்க சூரியனை மறைக்கும், தாகம் தீர்க்கும், மலை மீது நடைபயிலும், வானத்தில் மிதக்கும். ஏன்னா இந்த 4 பாயிண்ட் எழுதினாக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு 6 மதிப்பெண். 6 மதிப்பெண் வந்து சேர்த்தாக்க 2 மதிப்பெண் நமக்கு கிடச்சிரும். 3 தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மிஸ், 1 எழுதலைன்னா அங்கே என்ன தருவாங்க, நமக்கு 1.5 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து நல்லா ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதெல்லாம் பாயிண்ட்டு. சூரியனை மறைக்கும், தாகம் தீர்க்கும், மலை மீது நடைபயிலும், வானத்தில் மிதக்கும். ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வினா. 5வது வினா வந்து ஏற்கனவே நான் 1 வேர்டு கொஷின் நடத்தும் போதே சொல்லிட்டு 5வது 2 மார்க் கொஷினில் நமக்கு தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினர் அப்படின்னு அந்த 1 வேர்டு நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு திசையில் விடை, வடக்கு திசையில் வீசும்போது அதை வாடை காற்று, தெற்கு திசையில் வீசும்போது தென்றல் காற்று, கிழக்கு திசையில் வீசும்போது கொண்டல் காற்று, மேற்கு திசையில் வீசும்போது கோடை காற்று. இப்போ 1 மதிப்பெண்ணில் நம்ம படிக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ நம்ம எழுதும் போது வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை என இந்த 4 எழுதுனாக்க இதுக்கு 6 மதிப்பெண்ணு, 2 மதிப்பெண்கள். இதில் ஏதாவது ஒரு திசை தவறாவோ 2 திசை தவறாக எழுதிட்டேன்னா 1 மதிப்பெண் தான் கிடைக்கும். அதனால் 2வது இயலில் இருக்கிற 5 குருவினாவும் மிகவும் ஈஸியாக நம்ம புரிஞ்சு படிச்சுட்டாக்க எப்போவுமே மறக்காமல் பப்ளிக்கு ரெடியாக அதில் மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம். 1 மதிப்பெண் வினா 5 கேள்விகளுக்கும் 2 மதிப்பெண் வினா 5 கேள்விகள், மொத்தம் 15 மதிப்பெண்க்கு இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 37, 38, 37வது 38வது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கொஷினை எழுதிட்டு ஆன்சரை சரியாக நீங்கள், நான் எடுக்கிற கிளாஸை கவனிச்சனாவே கொஷினை எழுதின உடனே நீ ஆன்சர் பார்க்காம அப்போவே எழுதிடலாம். புரிஞ்சுதா மாணவர்களே? இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ் நோட்டில் என்ன செய்யணும், காப்பி பண்ணிவிட்டு வரணும். வரும்போது எனக்கு அந்த இதை வந்து காட்டிட்டோம், நோட்டில் வந்து கரெக்ஷன் வாங்கிடணும். நன்றி மாணவ செல்வங்களே. விடுமுறை நாட்களை சரியாக பயன்படுத்திக்குங்க.